ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா இதில் நிறைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துறோம். வெறும் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேக்கில் போட்டு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இதே ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இந்த கேக்கை வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ளம் கேக் செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி வந்து எல்லோ கலர், ரெட் கலர், இதில் வந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, அதே மாதிரி க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி, அத்திப்பழம், வால்நட், பேரிச்சம்பழம், செர்ரி பழம், பாதாம், முந்திரி, எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து 1/4 கப் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு 3 ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். இதோட ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஆரஞ்சு பழ ஜூஸில் தான் வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஆரஞ்சு பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிரேப்ஸ் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த ஆரஞ்சு ஜூஸை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/2 டம்ளர் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 டம்ளர் மாவு எடுக்க போகிறோம். அதனால் நம்ம 1/2 டம்ளர் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆகி தேன் கலர் வரணும். அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். தேன் கலரை விட கொஞ்சம் டார்க் கலர் மாதிரி வந்துருச்சு. அடுத்து பக்கத்துலேயே வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எடுத்து வச்ச 1/2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து மேலே வடிகட்டி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கோம். அடுத்து இதில் வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், இதை வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1 பிஞ்சு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டம்ளர் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் வந்து வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு விஸ்கோ இல்லை ஃபோக் ஏதாச்சும் வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலும் பாலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அடுத்து வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டோன்னா சீக்கிரம் கட்டி ஆயிரும். அடுத்து இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகு ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளம் கேக்குக்கு வந்து அந்த கலர் கொடுக்குறதே வந்து இந்த சர்க்கரை பாகு தான். அடுத்து மீதி இருக்க மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு அப்புறம் வந்து சர்க்கரை பாகு வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கம் ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். அதனால் நம்ம குக்கரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம்.
இப்போ இந்த குக்கருக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 2 டைம் நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து ஏர் பபிள்ஸ் எதாவது இருந்தால் ரிலீஸ் ஆகும். அடுத்து நம்ம குக்கர் மூடி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க விசிலையும் உள்ளே இருக்க கேஸ் கட்டையும் மறக்காமல் எடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தோசைக்கல்லை வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த குக்கரை வந்து வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணும்போது சிம்மில் வச்சு தான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். இது வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பாதி மாவு வெந்திருக்கும் போதே முந்திரி திராட்சைலாம் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியோட டூத் பிக்கோ அந்த மாதிரி நடுவில் குத்தி பாருங்கள். கத்தியில் எதுவுமே ஒட்டலை. ஸோ வந்து கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா ஒரு 5 இல்லை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கத்தியை வச்சு நீங்கள் சுற்றியில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா சுற்றியில் ஒட்டியிருந்தால் கூட வந்துடும். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டுக்கு நாங்கள் கேக்கை மாற்றிட்டோம். நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக சூப்பராக வெந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முந்திரி நிறைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கறனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்குன்னு கூட சொல்லலாம். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.